ஒரு பையன் முன்னால் வந்து பேச முடியலையே, என்னால இருக்கும் தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமேங்கிறான். அவ்வளவுதான் அந்த பையனால முடியுது. தமிழ்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னான் வந்தவன் ஒரு நாய்க்க. அதனால் என்னடா இல்லை தமிழ்கிட்ட அப்படின்றதுக்காக தான் நான் எழுத தொடங்கினேன். என்ன தான் செய்தாலும் எங்கள் தலைமுறை தோற்று நிற்கிறது. தோற்று விட்டோம். அறிவற்ற புதுவாக்கரை தலைமுறையை நம்மை தோற்றுவித்திருக்கிறோம். நாங்கள் விதைத்த விதைகள் எல்லாம் வீணாக போய்விட்டோம் என்று தான் நாங்கள் கண்டிருக்கோம். இருந்தாலும் கூட ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் பார்த்தவள் தமிழனை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை மட்டும் இருக்கிறது. என்ன சொன்னாலும் இருக்க மாட்டேன்றான். அவன் தலைவருக்கு சாதி மதம் இதை தவிர ஒரு இடம் தெரியல அவனுக்கு. அதே அங்கே தொட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இது ஒரு மாற்றம் வரும் என் நம்பிக்கை. மாற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டுக்கிட்ட போர் வார். பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்றோரே, சான்றோரே, நம்முடைய விண்வெளியிலான தம்பி தங்கையரே, அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மண் வீரம் செறிந்த போராளிகளையும் பேராளுமைகளையும் உருவாக்கிய மண் என்பது என் மனத்தில் ஆழ படிந்த ஒரு கருத்து. அதனால் ஒரு நாள் இந்த புதுக்கோட்டை மண்ணில் நான் கால் எடுத்து வைப்பதாக ஒரு கனவு கண்டேன் என்று முகநூலில் ஒரு சிறிய பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்த நம்முடைய வீரப்பன் மேசை மணிகண்டன் அவர்கள் என்னை விடவில்லை. புதுக்கோட்டைக்கு வந்தியாக வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். எனக்கோ தனித்து வர முடியாது, எளிதில் நடமாட முடியாது. இந்த ஒரு சூழலில் தட்டி போட்டு வந்து தட்டி கழித்து வந்தேன். வேறு வழியின்றி கடைசியாக மாட்டிக்கொண்டேன், வந்து விட்டேன். அங்கே முன்னால் நிற்கிறேன். ஆனால் புதுக்கோட்டை வந்த பின்னால் ஒரு வகையான டெம்பு எனக்குள் வந்து விட்டுதான் நினைக்கிறேன். நம்மில் மூத்தவர் என்ன முன்னுத்தியர் புலவர் துறை மதிவானவர்கள் முன்னிலை இந்த நிகழ்வு நடப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுபோக புதுவையில் மறைந்த தமிழ் தேசிய போராளி சுபமுத்துக்குமார் அவர்களுடைய திருவுருவ படத்தை நான் திறந்து வைக்க நேர்ந்ததைக் கண்டு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. முத்துக்குமாரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தமிழ் இன விடுதலைக்காக போராடிய ஒரு முன்னோடி, உறுதியான ஒரு போராளி, எந்த ஆட்டவாசமும் இருக்காது. அப்படிப்பட்ட போராளியை இந்த புது மண்ணில் தான் அவர் உயிரிழக்க நேர்ந்தது என்பது இந்த மண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கனகமாக நான் கருதுகிறேன். நான் 30க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கேன். அதில் ஒரு சில நூல்கள் தான் மட்டும்தான் எளிய மக்களுக்கு புரியும்படியான எழுதிய நூல்கள். மற்றவை அனைத்தும் ஆழமான ஆய்வு நூல்கள். என்னுடைய நோக்கம் தமிழுடைய வரலாறு. தமிழ்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னான் வந்தவன் ஒரு நாய்க்க. அதனால் என்னடா இல்லை தமிழ்கிட்ட அப்படின்றதுக்காக தான் நான் எழுத தொடங்கினேன். அப்படி எழுதும்போது தான் தமிழுடைய மெய்யியல் இருக்க, உலகத்துக்கு மெய்யியல் கொடுத்தவன் தமிழ் தான், அதை எடுத்து காட்டணும், மெய்ப்பிச்சு காட்டணுன்றதுக்காகவும் தமிழிய வரலாறியல் என்ற ஒரு புதிய வரலாற்றியலை தோற்றுவிக்க வேண்டும் என்ற முயற்சியாக
நான் பணியாற்றினேன். என்னால் முடிந்தளவுக்கு ஆய்வு நூல்கள் எளிய மக்களுக்கு எளிதாக புரியாது, என்ன செய்வது. அதனால் என்னை பலருக்கு தெரியாது. நாங்கள் என்ன தான் செய்தாலும் எங்கள் தலைமுறை தோற்று நிற்கிறது, தோற்று விட்டோம். கடைசியில் நம்முடைய இளைத்தலைமுறை, ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளைத்தலைமுறை எங்கு போய் நிற்கிறது என்றால், ஒரு திரைப்பட நடிகன் பின்னால் அவள் தரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது நம் உள்ளமே நோகிறது. ஆகவே அத்தகைய ஒரு கேடு கெட்ட அறிவற்ற புதுவாக்கரை தலைமுறையை நாம் தோற்றுவித்திருக்கிறோம். நாங்கள் விதைத்த விதைகள் எல்லாம் வீணாக போய்விட்டன என்று தான் நாங்கள் கருதுகிறோம். இதை தொடங்கிய போது என்னுடைய நோக்கம் மார்க்சியம் என்ற அறிவியல் கருத்தியல் தமிழர்கள் ஒட்டவில்லை. அது ஒரு ஐரோப்பிய சரக்காகவே நம்மிடப்பட்டது. நம்மளோடும் மரபோடும் அது ஒட்டவில்லை. அதனால் மார்க்சிய லெனினிசத்தை சீனமயமாக்கியது போலவே, அல்லது ஹோச்சிமின் வியட்நாமியமயமாக்கியது போல இந்த மார்க்சியத்தை தமிழ்படுத்த வேண்டும், தமிழ் மயமாக்க வேண்டும் என்ற முயற்சியில் நான் ஈடுபட்டிருந்த காலம் அது. அங்கும் தோற்றுவிட்டேன். தோல்வித்தானே வெற்றிக்கான முதற்படி. தோற்றுவிட்டேன். அதனால் தமிழ் தேசியம் என்ற கருத்தில் 40 ஆண்டுக்கு நான் அந்த கருத்தில் நான் வித்திட்டேன். அது அப்பொழுது எடுபடவில்லை. இன்றைக்கு பரவலாக எல்லாருக்கும் மிக பெருமளவுக்கு வளர்ந்து வருவது ஒரு மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி இருந்தாலும் கூட ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் பார்த்தால் தமிழனை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை மட்டும் இருக்கிறது. என்ன சொன்னாலும் இருக்க மாட்டேன்றான். அவன் தலைவருக்கு சாதி மதம் இதை தவிர ஒரு இடம் தெரியல அவனுக்கு. அதே அங்கு தோற்றுத்தான் இருக்கிறோம். ஆனால் இது ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை. மாற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டுக்கிட்ட போர் தான் எல்லாவற்றையும் தலைக்கீழாக புரட்டி போடும். முதலாம் உலக போர் முடிந்த பின்னால் அக்டோபர் புரட்சி பழைய ரஷ்யாவில் தோன்றியது. சோவியத் நாடு என்ற ஒரு ஒன்றியம் அமைந்தது. 2ஆம் உலக போருக்கு பின்னால் சீனம் என்ற ஒரு மிகப்பெரும் உலக மக்கள் தொகை கால்பங்கு மக்களை விடுவித்த மாசியத்தின் தலைமையிலான மிகப்பெரும் புரட்சி கண்டோம். 3ஆம் உலக போர் ஏற்கனவே தோன்றிவிட்டது. 28/2/2006 அன்று அமெரிக்கா இஸ்ரேலுடைய கைப்பாவையாக ஈரான் என்ற நாட்டை வேண்டுமென்று வம்புக்கு தாக்கியதன் விளைவாக இன்றைக்கு 3ஆம் உலக போர் மூலக்கூடிய ஒரு சூழல் தோன்றிற்றது. தவிர்க்க முடியாத போல் தெரிகிறது. அந்த போர், இந்த 3ஆம் உலக போர் அணு கருவி போராகத்தான் இருக்கும். அணு கருவிகளை பயன்படுத்துவார்கள். ஏறக்குறைய உலக மக்கள் தொகையில் அரை பங்கோ 3/4 பங்கோ நம்ம இழக்க நேரிடும். நம்மளாம் செத்து மடியும். அப்படி இருந்த கூட எஞ்சி இருக்க தமிழர்களாவது இந்த 3ஆம் உலக போரை பயன்படுத்தி தமிழுக்கென இறமை கொண்ட சாவரின் நேஷன் கொண்ட ஒரு தனி நாட்டை அமைக்க காய் நகர்த்த வேண்டும். இதில் நம்மவர்கள் வெற்றி பெறுவார்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த சாதியும் மதமும் சதி அடங்கும் சூழலில் அது நடக்குமோ என தெரியவில்லை. ஏனென்றால் தமிழன் தன்னை தமிழ் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். ஏதோ பிடிச்சி தமிழ் என்ற இனத்தை தேசிய இனத்தை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். இப்படிப்பட்டவனை வச்சுக்கிட்டு நாம் எப்படி 3ஆம் உலக போர் கூட சரி ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்க முடியும்ன்ற ஒரு ஐயம் நமக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இருந்து கூட அது காய நகர்த்தணும். குறிப்பாக படித்தவர்கள், தமிழில் படித்தவர்கள் திருடர்கள், தன்னலக்காரர்கள். அவையே
எந்த விதமான இன உணர்வோ மொழி உணர்வோ அற்ற ஒரு பிண்டங்கள். அப்படி இருக்கிற சூழலில் இது மாற்றியாகத்தான் வேண்டும் இல்லையா? ஆகவே இருக்கிற சூழலை பார்க்கும் நமக்கு ஒரு தளர்ச்சி சோர்வு ஏற்பட்டாலும் கூட இந்த சூழலை மாற்றி அமைக்க வேண்டும் இல்லையா? இதற்கு முதல் காரணம் நமக்கு ஏன் இந்த நடிகன் பின்னால் இருக்கிற ஒரு ஜென்சி தலைமை வந்து இன்றைக்கி தற்குறி தலைமையாக வந்திருக்கு பார்க்கறது காரணம். முதல் காரணம் என்ன சொன்னால், அரசியலை ஒழிச்சானுங்க. குறிப்பாக மாணவ எடுத்து அரசியல் ஒழித்தான். திமுக அன்றைக்கு தனித்தமிழக்கு நடத்திய என்ன போடுறது, இப்போ இந்திய போராட்டத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நொன்னாதொரு செய்து முதல் என்ன தெரியுமா செய்தான், மாணவர்களுக்கு அரசியல் கூடாதுன்னா அங்கே தான் போட்டான் அந்த இதை. ஆகவே விளைவு என்ன சொன்னால், எந்த வகையான அரசியலும் எந்த வகையான குமுக ஒருமையும் இல்லாத ஒரு தலைமுறை இன்னைக்கு தலையெடுத்து விட்டது. அந்த தலைமுறை முன்னால் தான் நாம் தோற்றுக்கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த தோல்வியை நாம் வெற்றியாக மாற்ற வேண்டும். அது ஒரு பக்கம். ஆகவே நாங்கள் இருக்க மாட்டோம். உங்கள் பின்னால் இருக்கவங்க, உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்கள இன்றைக்கி முறைப்படி ஆற்றுப்படுத்தி அரசியல்படுத்தி நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் இது பண்ணிங்கன்னா வெறுமே பழம்பெருமை பேசுவது பயன் கிடையாது. அவன்டா இவன் ஆண்டான்னு எல்லாமே நிலக்கிடம் காலத்துடைய இவங்களை வச்சுக்கிட்டு அரசர்களை வச்சுக்கிட்டு அவன் வழியாக நம்ம மீட்டுருவோம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாரு, ஆர்எஸ்எஸ்காரன் வந்து ஒரு சத்ரபதி சிவாஜின்னு ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய இதாக வந்துட்டான். அதே மாதிரி நாமும் கட்டுவோம், நமக்கும் ஒரு அரசன் வேணும் அப்படி ஒன்று நாம் நினைக்கிறோம். அது தவறு. ஏன்னா காலம் என்பதும் எப்பவும் முன்னோக்கி தான் போகும். யூனி டைரக்ஷன், ஒரு வழி தான் போகும், அது பின்னோக்கி போகாது. என்ன தான் தள்ளினாலும் நீங்கள் பின்னால் போக முடியாது, பின்னால் இருக்கிற ஆட்சி நீங்கள் உருவாக்க முடியாது. ஆகவே இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டியதுன்னு சொன்னால், நமக்கு மண் வேண்டும், மண்ணுடைய வளம் வேண்டும், நம்முடைய நாடு வேண்டும், மொழி வேண்டும், என்ன காடு வேண்டும், மலை வேண்டும், அத்தனை வேண்டும். ஆனால் அதுக்கு மேலே அதையும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது தேசிய இனங்கள் போராட்டங்கள் 1991 சோவியத் வீழ்ச்சிக்கு பின்னால் தேசிய இன போராட்டங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. ஆசைத்தவங்க போது உலகம் முழுக்க இருக்கிற தேசிய இன போராட்டங்களை ஆதரித்தார். இப்போ இருக்கிற தலைவரெலாம் மார்வாடி, சின்னாக்காரன் என்ன மார்வாடி ஆகிட்டான். அவன் உலக சந்தை பிடிக்கணும், அவன் உலகமயமாக்கணும், குளோபலைசேஷன் சொல்லி பேசுகிறான் அவன் இல்லைங்களா? இப்போது அப்படி இருக்கும்போது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம்? அதுக்கு தான் தேசிய இனங்களுடைய போராட்டங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலையில், தற்காலிகமாக பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் நாம் இந்த புவி அரசியல் சொல்கிறாங்க பிறகு ஜியோபாலிட்டிக்ஸ், அதை கற்றுக்கணும். ஐயோ நம்ம இலங்கைக்காரனை வந்து இவன் ஆதரிச்சான், ஈரான் ஆதரிச்சான், இவன் அவன் ஆதரிச்சான், சீனா ஆதரிச்சான் அப்படி சொல்லிக்கிட்டு கொண்டு இருக்கிறார். காலத்துக்கேற்ப செய்யணும். நீங்கள் வேறு ஒரு அமெரிக்கா ஆதரவு, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு போயிருந்தால் கிழக்க மறந்து போனால் அங்கே நீங்கள் ஜாபி பண்ணணும் இல்லையா? நீங்கள் அங்கே களமாடணும், அவன்கிட்ட போய் பேசியிருக்கணும். அவன் வியட்நாம் வந்தாலும் சைனா இருந்தாலும் ஜப்பான் இருந்தாலும் எவனாலும் பேசியிருக்கணும். அந்த தூரத்து பார்வை இல்லை. ஏன்னா நாம் அறிவை இழந்த மக்களாக இருக்கிறோம், அரசியல் இழந்த மக்களாக இருக்கிறோம். ஆகவே ஜியோபாலிட்டிக்ஸ் இந்த உலக அரசியலை கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும். அதையும் கற்றுக்கணும், அது பண்ணணும். கற்றுக்கிட்டாக்கா அந்த அரசியல் நிரந்தரமான பகவன் கிடையாது, நிரந்தரமான நண்பனும் கிடையாது. நலன்கள், இன்ட்ரெஸ்ட், அது ஒன்று தான் பார்க்கணும். நம்முடைய தமிழ் நலனை பார்க்கணும். ஆகவே தமிழ் நலனுக்கு ஏற்ப நாம் புவி அரசியலில் பங்கெடுக்கணும். அது பங்கெடுக்கிறது நான் செய்யணும். படித்தவங்க அதை முன்னின்று செய்யணும். படிக்காத பாமர மக்கள் மேலே படிச்சு பயன் கிடையாது. நாம் ஒழுங்காக இல்லை, படித்தோம் ஒழுங்காக இல்லை. அதால் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னொன்றுக்கு
புதுக்கோட்டைக்கு அழைச்சி போகுது. எனக்கு ஒன்று சொன்னாங்க, இங்கே தொல்காப்பியர் மன்றம் ஒரு மன்றத்தை தொடங்க போகிறோன்னு சொன்னாங்க. நல்ல முயற்சி தான். ஆனால் ஒன்று இந்த நேரத்துக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மொழிக்கான இலக்கணங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மிகவும் தொன்மையான இலக்கண மரபை கொண்டது தமிழ் மட்டும்தான். இதை தமிழர்கள் மனதில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். அப்போது ஏதோ மிச்சம் மீதி இலக்கியம் நமக்கு கிடச்சிது இல்லையா? சங்க இலக்கியங்கள் மிச்சம் கிடச்சிது, வேறு சில இலக்கியம் கிடச்சிது. அப்போது அது உனக்கு தொல்காப்பியம் கிடச்சிது. தொல்காப்பியத்தில் ஏறக்குறைய 8000 சூத்திரங்கள் எழுதி சொல்லிட்டு, எதில் கருணாமணி சாகர் எழுதுறது யார்? அபிராம் படிதர் சொல்லுவார், மூல நூலில் தொல்காப்பியத்தில் 8000 சூத்திரங்கள் எழுத சொல்கிறாரு. காலப்போக்கில் அதெல்லாம் பலது அழிஞ்சு போச்சு, அழிக்கப்பட்டது போவெல்லாம் சேர்த்து இப்போது எவ்வளோ இருக்குது? 4388 சூத்திரங்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு. மிச்சம் இருக்குது சிலது. அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்தான், தொல்காப்பியத்தை பற்றி பெருமை பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பணம்பாரனாருன்னு. அந்த ஆள் செருப்பு பாயிரத்தை பாடிச்சார் இல்லைங்களா? என்ன சொல்கிறான் அந்த ஆள்? என்ன அது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன்னு சொல்கிறான். ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன்னா ஐந்திரத்தை கரைச்சி குடிச்சிட்டாங்க. ஐந்திரம் ஒரு இலக்கு நூல். அந்த அடிப்படையில் அதை காப்பி அடித்து தான் தொல்காப்பியம் நூல் எழுதினாராம். இது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? போய் பொருட்டு தானே. ஐந்திரம் என்பது என்ன? சமஸ்கிருதம் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தோன்றி சமஸ்கிருதம் சேர்க்க மொழிக்கு முதல் இலக்கணமே ஐந்திரம்ன்று தான். பாணின்றவன் சமஸ்கிருதத்துக்கு இலக்கணம் எழுதுனா உங்களுக்கு தெரியும். அவன் பல இலக்கண நூல்களை சான்று காட்டுறான். அப்போ அவன் முதல் குறிப்பிட்ட நூல் ஐந்திரம் நூல். பேர் தமிழ் பேர். பாவாணர் அதை முதல்ல அது தமிழ் நூலாக பாவாணர் ஏற்றுக்கொள்ள. ஆனால் மெல்ல மெல்ல மாறிட்டார். தமிழ் நூல் தான். அந்த தமிழ் நூல் ஐந்திரம்னு தமிழ் நூல் அடிப்படையிலாக சமஸ்கிருதத்துக்கு இலக்கணத்தை உருவாக்கி கொண்டு அந்த ஐந்திரத்தை மூல நூலை கொண்டு போய்ட்டு அழகன் குளத்தில் இருக்கிற போய்கில் போட்டு அழிச்சிட்டானுங்கன்னு சொல்கிறாரு, பகவான் சொல்கிறாரு. அங்கே ஐந்திரம் சமஸ்கிருத இலக்கண நூல். ஐந்திரம் தொல்காப்பியம் என்ன பொருள்? சமஸ்கிருதத்தில் தான் காப்பி அடித்தார், தொல்காப்பியம் தானே பொருள். இதை கொஞ்சமாவது இனமானம் அல்லது அறிவு தெளிவு இருக்கிற எந்த தமிழை ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள்? தொல்காப்பியம் பணப்பாடினருக்கு தமிழ் அடிச்சுருந்தா என்ன பயன் இருக்கு? அவன் செய்த குறும்பு அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். பாயிரத்துன்ற பேரே கிடையாது தொல்காப்பியத்தில். பாயிரம் என்பது இலக்கணமே கிடையாது. முதல் பிற்காலத்தில் தான் பாயிரம் என்று எழுதப்படுது. ஒரு நூலுக்கு முன்னால் ஒரு பாட்டு பாடி ஒட்ட வச்சிருவது. 8 தொகை நூலில் எடுத்துங்க, எதுக்குமே பாயிரம் கிடையாது. அகநானூறு தவிர, அது கூட அகநானூறு கூட பிற்காலத்தில் தான் பாயிரம் எழுதுறான்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுது? எனக்கு தெரியல, புரியுதுங்களா? அகநாறுன்னு ஒரு தெரியலையா? அந்த தொகை நூலுக்கு மட்டும்தான் பாயிரம் பிற்காலத்தை எழுதி வச்சானுங்க. ஒரு நூல் கிடையாது. 10 பாட்டில் இருக்க ஒரு நூலுக்கும் பாயிரம் கிடையாது. முதல்ல என்ன பழமொழி 400 அது என்ன சொல்கிறாங்க? சங்கமறிவு காலத்துடைய 10 கீழ்கணக்கு உள்ள வர்றது தானுங்க. அதில் தான் பாயிரம் இல்லது பணுவல் அன்றேன்னு எழுதினான். நூல் பணுவல்னா நூல், பாயிரம் இல்லாத நூல் எழுதாதேன்னு சொல்லிட்டான். பிற்காலத்தில் சொல்லப்பட்டது. ஆகவே இவன் ஏதோ பிற்காலத்தில் எழுதி வச்சுட்டு ஐந்திரம் தொல்காப்பின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு இது பண்ணான். ஆகவே அதுவும் சரி, கடவுள் வாழ்த்துக்கு பழக்கம் கூட தமிழ் நூலுக்கு கிடையாது. கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் தெய்வத்தை பற்றி கடவுளை பற்றி குறிப்பு உள்ள நூலுக்குள்ளே வரும். தவிர தனியாக ஒரு பாட்டு பாடி நூலுக்கு முன்னால் வைக்கிறது ஒட்ட வைக்கிறது பழக்கம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் சொன்ன கருத்துக்கள் பலது மரபுக்கு மாறாக இருக்கும், தலைக்கீழாக இருக்கும். எத்தனையோ கருத்து அந்த மாதிரி சொல்லி போனேன்.
அந்த யார் கேட்குறான், அதை நம்ம ஆளுக்கு யாருப்பா படிக்கிறான், யார் கேட்குறான், என்ன செய்ய. அதில் ஒன்று ஒரு கருத்து, அந்த சமஸ்கிருதம் 2ஆம் நூற்றாண்டுகள் சமஸ்கிருத நூல் கிடையாது, கிபி 2க்கு முன்னால். புத்த மதத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேரவாத புத்தம்னா அதை ஹீனாயானம் சொன்னாங்க, இழிப்பட்டு சொன்னானுங்க. இன்னொன்று அது பின்னால் மகாயானம் சொன்னானுங்க, மகாயானம்னானுங்க, யானம்னா வழினானுங்க. அது வந்து வடக்க புத்தகையா போன்ற பகுதியில் தோன்றல. அது தேரவாதம் தோன்றியது இலங்கை தீவில் கிமு 29 அப்படி ஒரு சிங்கள அரசு ஆண்டு கொண்டிருந்த பொழுது என்ன நினச்சானுங்க, புத்த சமயக்குறவர்களுக்கான பிக்குகள் எல்லாம் என்ன பண்ணானுங்க, புத்தர் சொன்னதை திரிச்சு சொல்கிறானுங்க. ஆகவே இனிமேல் எழுதா கிளவியாக இருந்தது, எழுதப்படாமல் வாய் வழியாக வந்த இதுகள்லாம் எழுதி வைக்கணும், ஓலையில் எழுதி வச்சுட்டு எழுதி வைக்கணும் முடிவு பண்ணி மட்டக்களப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மட்டப்பக்கலத்தில் ஒரு விகாரம் சொன்னால் புத்தர் கோவில், ஆளு விகாரம், அந்த கோவிலில் ஓலைச்சுவரில் எழுதி வச்சுட்டு அதான் பிடகம்னானுங்க, அது கூடையில் போட்டானுங்க. பிடகம்னா பிடக்கூடை தானே, அதான் திப்பிடகம்னானுங்க. திப்பிடகத்தை சமஸ்கிருதத்தை திருப்பிடகம், 3 பிடகு 3 கூடைன்னா இல்லையா. அப்போது அந்த தேரவாத இலக்கியங்களை எழுதுவதற்கு ஒரு நூலை செயற்கையாக ஒரு மொழியை கற்பிச்சானுங்க, அதுதான் பாலி மொழி. அந்த பாலி மொழி நான் இப்போ எழுதுவது பாழி மொழின்னு தான் குறிப்பிட்டு எழுதுவேன். அது வடக்கே தோன்றல தேரவாதம், இலங்கை தீவில் தோன்றுச்சு. மகாயானம் எங்கே தோன்றுச்சு, வடக்கே தோன்றல, அது ஆந்திராவில் தோன்றுச்சு. ஆராய்ச்சியாளர்கள் மிக தெளிவாக அதை அடையாளப்படுத்துகிறாங்க, ஆந்திராவில் தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த மாதிரி நிறைய பொய்யான கருத்துகள் இருக்குது. இதெல்லாம் நான் உடைச்சிருக்கிறேன். உடைச்சா கூட யார் கேட்குறான், யார் படிக்கிறான், யார் கேட்குறான் இல்லையா. ஆகவே இனிமேலாவது கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் படித்து பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டால் சரியான வரலாறு எழுத முடியும். இந்திய வரலாறுன்ற ஒரு வரலாறு வந்து பெரிய கட்டுக்கதை பொய். அதை யார் எழுதுனா, இவனை எழுதுனா, இதுக்கு ஆர்எஸ்எஸ்காரன் அவனை ஆர்எஸ்க்கு முன்னோடைய இந்து மகாசபைக்காரனா எழுதுனான். அதை இல்லை, அதை எழுதின வெள்ளைக்காரன் ஆங்கிலேயர்கள். அவன் ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால்னு ஒரு அமைப்பு உருவாக்கி, வாரன் ஹேஸ்டிங்ஸ் அந்த காலத்தில் முதல் கவர்னர் ஜெனரல் அவன் தானே, அவன் தூண்டி விட்டதுக்கு பின்னால் கல்கத்தாவில் நடுவராக இருந்தவன் ஜட்ஜாக இருந்தவன் பேர் என்ன, ஜோன்ஸ்ன்றவன், அவன் வந்து தோற்று வச்சான். கூட வந்து பிரின்சப்னு ஒருத்தனாக இருந்தான். இந்த பிரின்சப் யார், கிழக்கிந்திய கம்பெனி குடும்பத்தில் வந்து அதிகாரி, ஒரு சின்ன அதிகாரி. விளக்குதான் சொல்கிறது, விளக்குதான். கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு சின்ன அதிகாரி. அவன் முன்னால் வந்து சில சிங்களக்காரனுக்கு வந்துட்டு சிங்கள ஓலைச்சுவடியெல்லாம் கொண்டு போயிட்டு போட்டு போனானுங்க. இது பாரு கண்டுபிடிச்சாங்க, பெரிய அரிய இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்குன்னு சொன்னானுங்க. அவனுக்கு அது புரியல. எடுத்து வைடான்னு சொன்னான். ஒரு மூலையில் போட்டு வச்சுருந்தது. பின்னால் எடுத்து மெல்ல படித்து பார்த்தா அவனுக்கு அதிர்ச்சி ஆகுது. அதுதான் சூலவம்சம் மகாவம்சம் நூல்கள் தான். அந்த மகாவம்சத்தில் தான் அசோகன்ற பேரை வருது. இவன் சொல்லப்படி அசோகன் ஒரு கல்வெட்டில் கூட வந்து அசோகன் பேர் கிடையாது. பியதசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேர் இருக்குது, ஒரு அரசன் பேரை குறிப்பிடுது, தவிர அசோக பேர். உடனே அங்கேருந்து எழுதுவான், கொழும்புலேருந்து, ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன், அசோகனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிழக்கிந்திய குடும்பத்துடைய தலைமையகத்துக்கு எழுதினான். இப்படி தான் அவனுக்கு உட்காந்துக்கிட்டு இந்திய வரலாறுன்னு எழுதினானுங்க. சமஸ்கிருத அடிப்படையாக, வேதங்கள் அடிப்படையாக, பிராமணியத்துக்கு இந்து மதம் இல்லாத இந்து மதம்னு ஒரு புதிய பேர் வச்சு கற்பித்து என்னென்னோ பண்ணிட்டு போட்டான். அதான் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறு என்பது தான். இதை நம்பக்கூடாது. ஆகவே இந்திய வரலாறு என்பது இங்கே இருக்கிற பல்வேறு தேசியங்களை மூடி மறைக்குது, இருட்டடிப்பு செய்து. நம்ம இல்லை, அவன் கணக்கில் நம்ம தமிழர்களில் ஒரு உருப்படியே கிடையாது, தமிழ் இனமே கிடையாது இந்திய வரலாற்றின் அடிப்படையில், இல்லையா?
அதால் இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு நாம் அறிவுத்துறையில் கொலமாடணும். எங்காகவே முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சொல்லி முதல் தமிழ் படிக்கத்தனமாக தோல்வியாச்சு. பார்க்கும்போது பையங்களை பார்த்தா எல்லாம் ரவுடி மாதிரி இருக்கான், மாணவர்கள் பார்த்தா ரவுடி மாதிரி தான் இருக்கான், பொறுக்கி மாதிரி தான் இருக்கான். ஆகவே அவனுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு கட்டுப்பாடில் ஒழுக்கம் சொல்லி கொடுக்க ஒன்று பெற்றோர்கள் கீழ்ப்படிய மாட்டேன்றான். பெண்களுக்கு அது அப்படி தான் திட்டமிட்டு கஞ்சாவும் சாராயத்தையும் திறந்து விட்டான். எதுக்காக? தமிழ் பிள்ளைகள் தலையெடுக்கக்கூடாது, அறிவார்ந்த பிள்ளைகளை வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு செய்திருக்கிறான். ஒரு இனத்தை அழிப்பு நடவடிக்கை தான் இது. ஆகவே இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் காய் நகர்த்தணும். குறிப்பாக இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்ன்ற புவி அரசியலை கற்றுக்கொள்ளணும். எப்படி உலக அரசியல் கூறு தான் தமிழ்நாட்டு அரசியல். நமக்கெல்லாம் உலகத்து மேலே இருக்க நம்ம ஒரு வருத்தம் ஒன்று இருக்குன்னா, தமிழ் இனத்தினுடைய தொன்மை, தமிழ் இனம் ஒரு முன்னோடி இனமாக எப்படி உலகத்துக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்து, அதுதான் இன்றைக்கி உலக நாகரிகம் கெட்டு கிடக்குது, அது வேறு. ஆகவே அதை உலகம் ஏற்றுக்கொள்ளணுன்றது நம்ம வருத்தம். இதுவரை ஏற்றுக்கொள்ள வெள்ளை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம ஒழுங்காக அவனுக்கு சொல்கிறா தானே. நாம் என்ன, நமக்கு நம்ம பற்றி தெரியாது, எப்படி இன்னும் அவனுக்கு போய் சொல்ல போகிறோம் நாம், இல்லைங்களா? கதை அப்படி போகுது. அது நான் திரும்ப சொல்கிறேன், முதல் உலகப் போரில் சோவியத் புரட்சி ஏற்பட்டது, ரஷ்ய புரட்சி. 2ஆம் உலகப் போரில் சீன புரட்சி வந்தது. 3ஆம் உலகப் போரில் தமிழருடைய தேசிய புரட்சி வரும். இந்த எண்ணத்தோடு, இந்த நோக்கத்தோடு குறிப்பாக படித்தவங்க, தமிழ் படித்தவங்க, நாம் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, முடிய அளவுக்கு களமாடுங்க, இல்லையா? அதுக்கு அரசியல் தேவை. நம்ம பையங்களை அரசியல்படுத்தணும். உங்கள் பிள்ளைகள் நான் எல்லாம் நடுத்தரவை போய் சேர்ந்துட்டுவங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நாங்கள் எல்லாம் கழுடுங்க என்ன போல். ஆகவே நீதி உங்கள் பிள்ளைகளை பேரப்படி முறைப்படி அவங்கள வளர்த்தெடுக்கணும். ஒழுக்கமான ஒரு தலைமுறை உருவாக்கணும். இந்த இப்போ இருக்கிற ஜென்சி இருக்கிற என்ன தற்கொலைன்னு சொல்கிறீங்க நீங்கள், அந்த தற்கொலை இருக்க அந்த அதை காப்பாற்றணும். அந்த தடுத்து தன்னுடைய காப்பாற்றி மீட்டெடுக்கணும் சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. நன்றி உரையாற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் பொன்வாசிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆயிரத்தி 1939 தமிழ் கொடி தமிழ்நாட்டிலே ஏற்றப்பட்டதிலிருந்து நாம் தமிழர்கள் என்பதை அறிய 2009 இனப்படுகொலை தேவைப்பட்டது. அதற்கிடையே 1994 திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்கிற நூலை நமக்கு கொடுத்து இந்த இனத்தின் பேரெழுச்சிக்கு, இந்த இனத்தின் விடுதலைக்கு வித்திட்ட ஐயா பேரறிஞர் குணா அவர்களின் இந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை இத்தருணத்திலே தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.